டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: தமிழகத்தில் கடல் சீற்றம் மற்றும் அதீத அலைக்கான எச்சரிக்கை நாளை வரை நீட்டிக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது கடல் சீற்றத்திற்கான எச்சரிக்கை நாளை வரை நீட்டிக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மேலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதீத அலைக்கான எச்சரிக்கை நாளை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர், உவரி, கூடன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்தோடு இருப்பதாக தொடர்ச்சியாக மீனவர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதீத அலையின் தாக்கம் தென் தமிழகத்துடைய பல இடங்கள்ல காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் பழவேற்காடு, எண்ணூர், காசிமேடு, பெசன்ட் நகர், பாலவாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு அதீத அலைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளா மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் போக்கு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கடல் கொந்தளிப்புடனும் கடல் அலை சீற்றத்துடனும் இருக்கும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. கள்ளக்கடல் என்னும் நிகழ்வு நேற்றும் இன்றும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கடலோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க வேண்டும் என வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருந்தன. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் அலை சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது நேற்றைய தினம் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிப்பு, கடல் அலை சீற்றம் காரணமாக படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் கடலோர பகுதிகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்காய்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய கடல்சார் தகவல் மையம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்ட நிலையில் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த அதீத அலையின் தாக்கம் என்பது நாளை வரை இருக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.